கட்ட தட்டுவேன். அப்போ பாத்ரூம்ல தான். ஹாய் கைஸ், நான் உங்களோட தர்ஷி. உங்களுக்கு தெரியும் நம்ம செய்கிற ப்ரோக்ராம் என்னென்னு. நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ நாம் இன்றைக்கி ஆந்தனிஸ் கஃபேக்கு வந்திருக்கோம். இது வந்து கால்பிட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துல லொக்கேட் ஆகி இருக்குதுங்க, காமல் ரோட்டில். ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அவங்க என்ன ஐட்டம்ஸ் எங்களுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லி. சீஸ் கேக் ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஸோ நம்ம இன்னைக்கு சீஸ் கேக் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நாங்கள் ஆந்தனிஸ் கஃபேல இருக்கோங்க. என்னென்னு சொன்னால் ஆந்தனிஸ் கஃபே வந்து ரொம்ப ஒரு நினைக்கிற மாதிரி ஒரு வருஷமாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சீஸ் கேக் ரொம்ப நல்லா இருக்கும்னு. சீஸ் கேக் அவங்க எல்லாருக்கும் தெரியுங்க, ரொம்ப ஃப்ளஃபியாக க்ரீமியாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே ப்ளூபெரி சீஸ் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நம்மளோட சீஸ் கேக் வந்துருச்சு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது. நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த சீஸ் கேக். க்ரீமியாக ஃப்ளஃபியாக கீழே இந்த பேஸ் கூட இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப கூடுதலாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்குற அளவை விட ரொம்ப பெரிய கேக் பீஸாகவே கொடுத்துருக்காங்க நமக்கு. என்னால் சாப்பிட்டு முடிக்க கூட முடியலைங்க. ஸோ என்னென்னு சொன்னால் எனக்கு இந்த பேஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குதுங்க. ஸோ கைஸ், இந்த ப்ளூபெர்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. டென்மார்க்லேருந்து எடுத்து அவங்களே வீட்டில் சோஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோஸ் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க. கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு வயிறு நிறைய இங்கே கேக்கே சாப்பிட்டுலாங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கேக். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆந்தனிஸ் கஃபேல சீஸ் கேக் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இந்த சீஸ் கேக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது போல் நம்ம இன்னும் நிறைய இடத்துல சோறு தான் முக்கியம்னு சோறை தேடிட்டு போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேணும் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட கெத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் போதாதுங்க, பக்கத்துலேயே ஒரு மணி இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட வரப்போகிற எல்லா எபிசோட்ஸும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதோட நான் இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இதை இன்னும் சாப்பிட்டே முடிக்கலைங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கும் டைம் வேணும். ஸோ இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை இதே போல் சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெறுறேங்க. நான் உங்களோட தர்ஷி. அண்ட் இது